ரொம்ப ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரை ஃப்ரூட்டில் ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இல்லாட்டி பவுலில் 5 பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க, 5 பிஸ்தா பருப்பும் எடுத்துக்கோங்க. கூடவே 15 உலர் திராட்சை அதாவது கிறிஸ்மிஸ் பழம் எடுத்துக்கோங்க, 2 அத்திப்பழம் எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக 3 பேரிச்சம்பழம் விதை நீக்கி எடுத்துக்கோங்க, அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 7லிருந்து 8 வால்நட் எடுத்துக்கோங்க. வால்நட் ஃப்ளேவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா 10 கூட எடுத்துக்கலாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. திரும்பவும் ஃப்ரெஷ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ காலையில் பார்க்குறப்ப இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குங்க. இதை அப்படியே ஊற வச்ச தண்ணியோட மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு திரும்பவும் வேறு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒன்ஸ் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறம் 1/2 டம்ளரில் இருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு திரும்பவும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா 1/2 வாழைப்பழம் கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாங்க. கூடுதல் டேஸ்ட்டுக்காக சாப் பண்ண நட்ஸ் மேலாப்பில் தூவிக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க. இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.